ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நைட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து புதினா சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்க போகிறேன். புதினா சட்னிக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, நல்லா நிறைய வந்து புதினா எடுத்துக்கோங்க. புதினா அப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து உங்களுக்கு வந்து பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒன்றே வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு குழம்புக்கோ சட்னிக்கோ சின்ன வெங்காயம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கடலைப்பருப்பு வந்து எனக்கு வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து எப்படி வந்து இதை ஃபுல்லாமே போட்டு இப்போ வந்து வதக்க போகிறோம். வதக்கிட்டு அப்புறம் வந்து தேங்காய் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எடுக்க மறந்துட்டேன். ஸோ தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லாத்தையும் வதக்க போகிறோம். வதக்கி எப்படி அரைச்சி இது பண்ண தாளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து இப்போ வந்து தேங்காயும் இப்போ வந்து துருவி வந்து எடுத்துக்கிட்டேன். சும்மா கம்மியாகவே போடுங்க தேங்காய். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து போடுங்க. இப்போ வந்து இதை ஃபுல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து வதக்கிக்கிடுவோம். வாங்க எப்படி வதக்குறதுன்னு பார்ப்போம். பேன் வந்து வச்சுட்டேன். அடுப்பை பற்ற வச்சாச்சு. பேன் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து சுத்தமான நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிடுவோம். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உளுந்த பருப்பு நல்லா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நல்லா வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா வந்து இன்னும் வதங்கணும். வதங்கி எடுத்துக்கிடுவோம். வந்து உளுந்தம்பருப்பு வந்து நல்லா வதங்கிருச்சு. எடுத்தாச்சு. உளுந்தம்பருப்பை வந்து நல்லா எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கிடுவோம். அதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலைக்குள்ளே எடுத்துருவோம். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து போட்டுக்கிடுவோம். வந்து நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா பெருசாக எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கிடுவோம். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புதினா நிறையாவும் மல்லி வந்து கொஞ்சமாகவும் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அதை அலசிட்டு போட்டுக்கிடுவோம். அதை வந்து போட்டுட்டு ரொம்பலாம் வதக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த புதினா வாடை வந்து ஒரு மாதிரி ஆகிடும். சும்மா அந்த சூட்லேயே வந்து லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. வந்து வதக்கிட்டோம்னா ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி வந்து வரும் வாடை. இப்போ வந்து லைட்டாக வதக்கியாச்சு. வந்து தேங்காய் வந்து போட்டுக்கலாம். வந்து போட்டோன்னே ரொம்ப வதக்காதீங்க. சும்மா லைட்டாக அந்த சூட்லேயே வந்து லைட்டாக வந்து இப்படி கிண்டி விடுங்க. நாங்கள் வந்து 2 பேர் தான். எங்கள் குழந்தைகளாம் அந்தளவு சாப்பிடாதுக்கு, அதனால லைட்டாக இப்போ வந்து புதினா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய சமைக்கிற ஆளாக இருந்தால் நிறையா வந்து போடுங்க. இது ஆறட்டும். எப்படி வந்து அரைச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறேன். ஃபைனலாக வந்து அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ தாளித்து காட்டுறேன் பாருங்கள். கடுகு போட்டுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சது வந்து ஊற்றியாச்சு. சூப்பரான சுவையான புதினா சட்னி ரெடி. ட்ரை